அம்மா, என்னடி? அவர் குளிக்க போயிட்டாரா? மாப்பிள்ள குளிக்க போயிட்டாரு. வா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னடி? தயங்காம சொல்லு. என் புருஷன் எப்போ பாரு மேட்ருன்னு சொல்லி என்னை சாவடிக்கிறாம்மா. என்னால் முடியலம்மா. 24 மணி நேரமாக அதே நினைப்பில் இருக்காம்மா. கேட்டால் குழந்தை இல்லை, அது பண்ணாதான் குழந்தை வரும்னு சொல்கிறாம்மா. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஆளுக்கு தான்மா குறை இருக்குது. சொன்னால் அடிக்க வராம்மா என்ன. ஏய், உன் புருஷன் வந்துட்டான், கம்மன்னு இரு. என் புருஷனை வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாம்மா. ஏய் சும்மா இருடி, உன் புருஷன் வந்துட்டான். நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏய் சும்மா இருடி, இவர் வந்துட்டான். அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள, என்னடி மாத்தா கட்டி எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்கியா? மாப்பிள்ள, என் கண்ணு முன்னாடியே என் மகளை கொடுமைப்படுத்தாதீங்க மாப்பிள்ள. குழந்தை இல்லைன்னா கொடுமைப்படுத்தா செய்வாங்க. அதுக்கு காரணம் மக தானே. இப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள, அசிங்கமா இருக்கு. யாருக்கு குறைன்னு ஹாஸ்பிட்டல் போனா தானே தெரியும். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க மகளுக்கு தான் குறை. அவளால் எனக்கு குழந்தை கொடுக்க முடியல. அவள் கொடுக்க முடியலனா பதில் நீங்க கொடுப்பீங்களா? இவ்வளோ தப்பா பேசுறீங்களே மாப்பிள்ள. இதா பாருங்க, ஒன்று குழந்தை கொடுங்க, ஒன்று இந்த வீட்டு பக்கம் வராங்க. உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்க வந்தம்மா, கொடுத்துட்டு சாப்பிட்டோமா, வயிறு நம்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு ஒரு புத்திமதிலாம் சொல்லவே கூடாது. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது. டைவர்ஸ் தான். அம்மா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா என் பிரச்சனையே. நீங்க கிளம்புங்கம்மா. இல்லடி செண்பகம், அது வந்து வேணாம்மா, நீங்க கிளம்புங்கம்மா. சரி பார்த்துக்க. என்ன ஆள் என்ன குளிர் விட்டு போச்சா? குளிக்க தானே போனேன், செத்தா போயிட்டேன். ஏய் எனக்கு மூடாயிருச்சு, வா. நான் பார்க்குறேன், சேத்திரமா போய் நில்லு. போ. சார் போஸ்ட். சார் போஸ்ட். போஸ்டா? யாருக்கு? சார் இங்கே செண்பகம் யாரு? ஏன் செம்பா கையில் தான் போஸ்ட் கொடுப்பியா? அவங்க பேர்லாம் போஸ்ட் வந்திருக்கு, அவங்கள்ட்ட தான் தர முடியும். நீங்கள் யார்? இது பர்சனல் லெட்டர் சார். ஓ, உனக்கு பர்சனலாக கடிதம் வருதா? இல்லைங்க சார், உங்கள் பஞ்சாயத்தில் அப்டேட் இருக்கட்டும், யாராவது சைன் போட்டு கடிதம் வாங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. இவங்களுக்கு கண்ணிலையும் தண்ணி வந்துட்டு இருக்கு, மூக்கில் காயம் பட்டிருக்கு, உதடு வேற வீங்கி இருக்கு. கழுத்தில் ஏதோ கீறி இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, இடுப்புல கூடவா காயம் இருக்கும்? வெளியவே இவ்வளோ காயனா?
அப்போ உள்ளார எவ்வளோ காயம் இருக்கும் பார்த்தா தான் தெரியும். டேய், இங்க என்னடா பாக்குற? சார் நீங்கள் கையெழுத்து போட்டால் பெண்ணு கொடுங்க சார். இவன் புருஷனோட எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த லேடியை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம நல்ல போஸ்ட் மேனர் இருக்கிறத விட நல்ல மனுஷனா உதவி பண்ணணும். உங்களுக்கு உதவி பண்ணுறோம். சத்தியமா அது எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. வேலைக்கு எது இன்டர்வியூ எது அட்டன் பண்ணியிருக்க அவளையே, நல்ல விஷயம்தான். மாச சம்பளம் 50,000 ரூபா, பரவாயில்லையே. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். நீ புருஷனுக்கு நல்லா வேலை செய்ய, அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்ய, அதுக்கப்புறம் வெளியே போய் எங்க வேலை செய்ய. புரிஞ்சதா? போய் சமைச்சு வை. போடே போடே. என்ன வேணும்? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் போஸ்ட் தான் காயிலே வந்துச்சு, நீங்க கிளம்புங்க. அதுக்கு இல்லை மேடம், ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம். ஐயோ, என் புருஷன் வந்தானே என்னை கொண்டே போட்டுருவான், நீங்க போங்க. அந்த ஆள் எப்போ வருவானே எனக்கு தெரியாது. நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம். ஐயோ, நான் சொல்ல சொல்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க. ப்ரோ, நீங்க யாரு ப்ரோ? நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள வரீங்க. மேடம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் மேடம். கொஞ்சம் வந்து உட்காருங்க. காலையில் வந்து இல்லை, உங்களை பார்த்தேன், ரொம்ப பாவமாக இருந்தது மேடம். உங்கள் உடம்பு ஃபுல்லாக அடியாப்பட்டிருக்கு மேம். ஏன் இவ்வளோ குடும்பக்கார புருஷன் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாழணும்? என்ன தலையத்து மேடம் உங்களுக்கு? நான் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? ஹலோ, இங்க பாருங்க, எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க தான். என் புருஷனை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு குடிகாரன். மேட்ருன்னு சொல்லி டெய்லி சாவடிக்கிறான். அவனை மட்டும் குறை சொல்லி பிரச்சனை இல்லை. அது எப்படி சொல்ல தெரியல மேடம். ஏன் நீங்க நல்லவனா? இங்க ஒரு சில ஆண்கள் இருக்காங்க மேடம், நல்லவங்கன்றாங்க பேர்ல. புரியுதுங்களா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே மேடம்? என்ன மாதிரி ஒரு சில நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க மேடம். அதெல்லாம் யாரும் இல்லைங்க, எல்லாம் கெட்டவங்க தான். என்ன மாதிரி சில நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க தெரியுமா? இருக்கு, நல்லவங்களும் இருக்காங்க மேடம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மேடம்? குழந்தை தான் பிரச்சனை. குழந்தையா? ஆமா, எனக்கு குழந்தையே இல்லை. ஓ, அதான் விஷயமா? ஆமா, நான் யார்கிட்ட கேட்பேன்?
என்கிட்ட கேளுங்க மேடம். நான் நல்லா போஸ்ட்மேனாக இருக்கிறத விட உங்களுக்கு நல்லா டெலிவரி மேனாக இருப்பேன். என்னைய நம்புங்க மேடம். உங்களுக்கு குழந்தை கொடுக்குற வரையும் நான் உங்க கூடவே இருப்பேன். சார் போஸ்ட். ஏய் கரு கரு, என்ன அந்த போஸ்ட்மேன் பையன் நம்ம வீட்டு சைடு சுத்தி தெரியா? உனக்கு அவனுக்கு என்ன லிங்க்கு? அதெல்லாம் இல்லைங்க. ஓ அப்படியா? இந்த தாழ் அறுக்காம விட மாட்டேன். ஏடா உனக்கு இந்த பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏன் வீடு சைடு சுத்திட்டுற? என்ன அவனை சொல்லி யார் போஸ்ட் வந்திருக்கு? எனக்கா? இல்லை சார். இல்லை பொண்டாட்டிக்கா? அதுவும் இல்லை சார். அப்புறம் யாருக்கு வந்திருக்கு? யோ, உனக்கும் வரல, உங்க பொண்டாட்டிக்கும் வரல, உங்க 2 பேரும் சேர்த்தே வந்திருக்கு. செம்பவா, நீ கன்சீவா இருக்க. நான் அப்பாவாயிட்டேன், நீ அம்மாவாயிட்ட. நான் அப்பாவாயிட்டேன், நீ அம்மாவாயிட்ட. டே குட்டி பையா, டே தங்கல போஸ்ட்மேன் குட்டி, உள்ளவா. உன்னை டரு பீஸ் நினைச்சா நீ சரியான டம்மி பீஸ்ரா. ஆமா, இப்ப கன்சீவ் ஆகுறது போஸ்ட்லயே கொடுத்துருவாங்களா? யாரையும் வந்து பாக்குற? நம்ம எப்ப டாக்டர்கிட்ட போனோம்? அததான் ஏன் நானும் சொல்றேன். நீ எப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்க? வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். டாக்டரை வீட்டுக்கே வர வச்ச ஞாபகம் இருக்கா? அந்த டாக்டர் பேர் கூட திவாகர். அந்த டாக்டர் திவாகர் தான் போஸ்ட் அமைச்சிருக்காரு. அவசரம் உண்மைதான் தம்பி. எப்படியும் நான் அப்பா ஆயிட்டேன். போஸ்ட்மேன் தம்பி பக்காரு, நான் அப்பா ஆயிட்டேன், நான் அப்பா ஆயிட்டேன், நான் அப்பா ஆயிட்டேன், அப்பா ஆயிட்டேன், அப்பா ஆயிட்டேன், அப்பா ஆயிட்டேன், அப்பா ஆயிட்டேன். எப்படியும் நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஒரு உதவி பண்ணிட்டேன். நான் கிளம்புறேங்க.